அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இதென்ன சினிமாவா, இதென்ன முதல்வன் படமா, ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, ரைட்? இட் இஸ் a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கடந்த 2015-2016 ஆண்டு நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் அறிக்கையில புலி படத்தின் மூலமா பெற்ற லாபத்துல 15 கோடியை விஜய் அவர்கள் கணக்கு காட்டல அப்படின்னு வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்படியான சூழல்ல வருமானத்தை மறைத்ததற்காக 1.5 கோடியானது விஜய்க்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தன் மீது தவறு இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் இது குறித்து வழக்கு ஒன்ன தொடுக்க, இந்த வழக்கோட இறுதிக்கட்ட விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்று பிப்ரவரி 6ஆம் தேதி இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்த சூழல்ல விஜய் அவர்கள் 15 கோடியை மறைத்தது உண்மைதான், எனவே அவர் மீது போடப்பட்ட அபராதம் சரிதான் அப்படின்னு தீர்ப்பானது வழங்கப்பட்டு விஜய் தொடுத்த வழக்கு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் சூழல்ல சமீபத்தில் பேசின தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்தா ஊழலை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா போது விஜய் அவர்கள் 15 கோடியை மறைச்சு வரி ஏய்ப்பு செஞ்சது உண்மைதான் அப்படின்னு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கும் சூழல்ல சினிமா விமர்சகரான புளு சட்டை மாறன் தான் ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பேன், ₹1 கூட திருட மாட்டேன் என சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் மேடையில பஞ்ச் டயலாக் பேசினாரு. ஏதோ 15 கோடி ரூபாயை கணக்குல காட்டாம மறைத்ததற்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இது வெக்கக்கேடு அப்படின்னு புளு சட்டை மாறன் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு.